வெஜ் புலாவ் செய்வது எப்படி? எண்ணெயை ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றவும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திரம், பிரிஞ்சா இலை, சோம்பு அதெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, பச்சை மிளகா போட்டு வதக்கவும். வதக்கிய பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி, 2 தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, போட்டு வதக்கவும். வதக்கிய பிறகு வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு வதக்கவும். வதக்கிய பிறகு ஊற வச்சிருந்த அரிசி, புதினா, கொத்தமல்லி இலை, அப்புறம் தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றி நன்றாக வதக்கவும். வதக்கிய பிறகு ஊற வைத்த அரிசி போட்டு தேவையான அளவு 2 டம்ளர்னால் 4 டம்ளர் அரிசி தண்ணியை ஊற்றி கிளறி விடவும். விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில், நம்ம அரிசின்றதுனால 2 விசில் போட்டு இறக்கவும். இறக்கி பார்த்தா புலாவ் வெஜ் புலாவ் ரெடி. அப்புறம் பரிமாறவும். சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. பாரு, எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, எங்கள் வெயில் பாரு அடிக்குது.